2 சப்பாத்தி, ஒரு பழம். இது எல்லாத்துக்கும் மெஸ்ல பேசி பட்ஜெட் என்னங்கறத கேட்டு அவங்களுக்கு பணம் கூட கொடுத்துட்டேன். ஆனா புனிதா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு சாப்பாட்டை விட அந்த சாப்பாடு சும்மா வேற லெவல் டேஸ்ட். என்ன இவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? அட்லீஸ்ட் எனக்கா இந்த வீட்டுல யோசிக்க நீங்க மட்டுமாவது இருக்கீங்கன்னு சொல்லுங்க வல்லவன். கபிலன், நீங்க என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டீங்களா? நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன், அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஏத்துற மாதிரி இருக்கும். இவங்க தம்பிங்க இவங்க கிட்ட மூச்சு பிடிக்க சண்டை போடுவாங்களாம், அப்போ மட்டும் எனக்கு என்னன்னு இருப்பாங்களாம். எல்லாம் என் நேரம் அல்லவன். இப்ப ஃபைனலா என்ன சொல்றீங்க? புனிதா, காஃபி தானே புனிதா, குடிக்கட்டும் விடு. கபிலன், குடிங்க. டேய் ஜூனியர், இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு அப்பா மேல தப்பு இருக்கிறதா சொல்றத நீ நம்பிராத. என் மேல எந்த தப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் உனக்காக தான் இங்கேயே இருக்கேன். எப்படி எப்படி? அதான், அதாவது குழந்தைக்காக தான் கபிலன் இங்க இருக்காரு, அதத்தான் சொல்றாரு. அப்போ எனக்காக நீங்க இல்ல, அப்படிதானே? எனக்காக யாரும் இங்க இல்லாதப்ப நானும் யாருக்காகவும் இல்ல. கபிலன், உங்ககிட்ட நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. சொன்னாதானா வல்லவன்? எல்லாம் நடந்துக்கிறதுலே தெரியுது. சரி, நீங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருங்க, நான் அப்புறமா வரேன். வல்லவன் போதீங்க, என் கூட இருங்க. இப்ப என் கூட பேச மாட்டீங்க, அவ்வளவுதானே? ஆமா, எங்க கபிலன் மானஸ்தன். அவர் ஒரு